நமக்கு தான் வண்டி கழுவுற கொடுமைனா சேட்டாவுக்கும் அதே கொடுமை தான். இங்கே வாரு வேர்த்து ஓடுது. வீட்டில் போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து இதில் வந்து ஜூஸ் வேறு இருக்குது அப்படின்னா இப்போ இங்கேயே சாப்பிட்றலாம். எதுக்கு? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் பாலா. ஆஃபீஸ் டியூட்டி பிக்கப் பண்ணலாம்னு வந்தேன். வேகமாக வர சொன்னாங்க. 1:30 மணிக்கெலாம் வந்து பிக்கப் பண்ணிவிட்டேன். பிக்கப் பண்ண பிறகு நேராக ஹாஸ்பிட்டல். இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் கிளினிக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன். இங்கே திரும்பி போய் பையன் வந்து அங்கே அங்கன்வாடி ஸ்கூல் இருக்கு இல்லையா, ரோதா ஸ்கூலு, அங்கே வேறு இருக்கான். அவனை போய் பிக்கப் பண்ண வேறு போயிட்டு வந்து தான் திரும்பி வீட்டுக்கு போகணும். நம்ம ஒன்று நினச்சி வந்தால் அது நடக்குது. அடுத்து எங்கே போகிறவங்க தெரியாது. வீட்டுக்கு போன பிறகு கொஞ்சம் அவளோட வந்தேன். இன்றைக்கி வேகமாக 2 மணிக்கெலாம் டியூட்டி முடிஞ்சிடும் அப்படின்னு, கொஞ்சம் நேரம் ரூமில் இருக்கலாம் அந்த வெயில் நேரத்துக்கு அப்படின்னு. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குன்னு சொல்லுவா இல்லை, அது இது தான். ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வந்து இருக்க சொன்னாங்க. பார்க் பண்ணிவிட்டு எங்கேயாவது வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்து இருக்க சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்கல இந்த இடத்துல. ரோடு வேறு இந்த இடத்துல, ரோட்டில் மேலே வந்து இருக்குது எல்லாம் பெய்டு பார்க்கிங்காக இருக்குது. எங்கேயும் நிப்பாட்ட முடியாது. உள்ளே போகிறதுக்கு உள்ளே ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது, ஆனால் பார்க்கிங் காலி இல்லை, ஃபுல்லாக அடைச்சிருக்கு. ஃபுல்லாக வண்டி நிற்கிது. 2 ரவுண்டு சுற்றிட்டேன், பார்க்கிங் கிடைக்கிற மாதிரி இல்லை. இது 3ஆவது ரவுண்டு இருக்குது, சுற்றுறேன். மறுபடியும் கிடச்சிருச்சுன்னா ஒரு பார்க்கிங் கிடச்சா போட்டு உள்ளே போயிடலாம். பார்க்கிங் கிடைக்கல. அதோட என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 2 வண்டிக்கும் இடையில அங்கே பின்பக்கமாக நிப்பாட்டி வச்சுருக்கேன் வண்டியை. எப்போ வேணாலும் இந்த 2 வண்டிக்காரங்க யாராவது எடுத்தாங்கன்னா வண்டி நம்ம வேல்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வரலாம். அது வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருக்க போகிறோம். ஏன்னா உள்ளே போய் உட்காந்தோம்னா தெரியாது இந்த 2 வண்டிக்காரங்க வந்தால். ஏன்னா இது ஹோட்டல் பக்கத்தில் எப்போ வேணாலும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இல்லாட்டி இது ஆஃபீஸில் வேலை வைக்கிறாங்களான்னு தெரியாது. இங்கே வெளியே தான் நின்று பார்க்கணும். இதை இங்கே பக்கத்தில் வந்து உட்கார்ற மாதிரி இடம் இருக்குது. இன்னும் வெளியிலே உட்காந்து பார்த்துக்கலாம். இங்கே உட்காந்துக்கலாம். காஃபி சாப்பிட்றது அதெல்லாம் இங்கே உட்காந்து வேண்டியதான். ஒரு டேபிளில் உட்காந்தோம்னா சரி. இங்கே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்துட்டு அப்பப்போ எந்திரிச்சு போய் பார்த்துக்கலாம் வண்டியை என்னென்னு. எனக்கு கொஞ்சம் ஏசி ஓடுது மேலே, தெரியுதா? ஓடுதா, ஆஃப் பண்ணியிருக்கான்னு தெரியல. காற்றுல ஒன்றும் வர மாதிரி தெரியல. ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ தான் வந்திருக்கேன். டைம் வந்து கரெக்டாக 5 மணி ஆகுது. அப்போ 5 மணினா 1 மணிக்கு வண்டி எடுத்துக்க போனேன். 5 மணி நேரம் ஆச்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரையில். இப்போ தான் வந்து நிற்கிறேன். கிளம்புறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மேடம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் உள்ளே வரல, உள்ளே வந்து உட்கார சொன்னல அப்படின்ட்டு. நான் சொன்னேன், பார்க்கிங் பக்கத்துலேயே கிடைக்கல மேடம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டில் அந்த பார்க்கிங் கிடச்சிலையே அந்த வண்டி எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே அந்த இடத்துல விட்டுட்டு உள்ளே போய் கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஏசியில் இருந்தேன். கொஞ்சம் நேரம் அப்போ தான் ஷர்ட்லாம் பின்னாடிலாம் நனைஞ்சிருச்சு வேர்வையில். உள்ளே போய் ஏசியில் கொஞ்சம் நேரம் உட்காந்தோடனே அது சரியாச்சு. ஆனால் தலைவலி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வேர்த்ததுக்கு அதுக்கும் ஏசியில் போய் உட்காந்தோடனே நம்ம தலை பாரமாயிருச்சு. அதோட இப்போ வந்து ஏலக்காய் இதெல்லாம் இடித்து போட்டு பிளாக் டீ போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். வெளியே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சாப்பாடு. இதெல்லாம் யாருக்காவது கொடுக்குறதுக்கு. இதெல்லாம் அந்த பழைய குபூஸு சாப்பாடுங்க. இதெல்லாம் வண்டி கழுவுனேன். இந்த வண்டியும் அங்கிட்டு ஒரு வண்டி நிற்கிது. 2 வண்டி கழுவுனேன். இந்த வண்டி லக்ஸஸ் கருப்பு கலரு, இந்த வண்டியும் கழுவிருக்கேன். அங்கிட்டு ஒரு வண்டி நிற்கிது. இங்கிட்டு இந்த வண்டி வண்டி கழுவிட்டேன். அதுக்கு அடுத்து அங்கிட்டு ஒரு வண்டி நிற்கிது. அது நாளைக்கு கழுவணும். வண்டியில் அப்படியே சாப்பாடு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சாப்பாடு இங்கே இருக்குது. அதை கொண்டு வைக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். குப்பூஸ் வந்து நாங்கள் அவங்க ஒரு வீட்டில் ஆடு இதெல்லாம் வளர்க்குறாங்க, ஆடு கோழியெல்லாம். அதை அங்கே வச்சுட்டேன். பழைய குப்பூஸ் எல்லாம் அவங்க எடுத்து போயிடுவாங்க. அதை இது இந்த ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது, வாட்டர் கூலரு. அங்கே நிற்கல வச்சிட்டோம்னா யாராவது தேவைப்படுறவங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா அடிக்கடி இதில் வருவாங்க இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு, டெலிவரி பாய்ங்க, யாருக்கு தேவைப்படுறவங்க எடுத்துக்கிட்டு நல்லா இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லை தூக்கி போட்டு போயிடுவாங்க. வைக்க வேண்டிய கிடமை அங்கே வச்சுருவோம். அதில் குளிர், இந்த குளிர் தான் இதை வைக்க போகிறேன்.
வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவான். ஏன்னா அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்து சொன்னால் 5 மணிக்கு அவங்க இங்கே வந்து இறங்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகல. இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவான். போயிட்டு நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து தான் வண்டி எடுத்துக்கணும். வண்டிகள் 1 மணிக்குள்ளே இருக்கேன். அப்படி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் தான் போனதும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தாச்சு. கொண்டு போய் இறக்கி விட்டு வந்தாச்சு. நமக்கு தான் வண்டி கழுவுற கொடுமைனா சேட்டாவுக்கும் அதே கொடுமை தான். இங்கே வாரு வேர்த்து ஓடுது. தண்ணி இல்லை அழிச்சிட்டேன். வைக்கல சரியான வைக்க. சேட்டாவுக்காவது பரவாயில்ல, 2 வண்டி ஈஸியாக கழுவி முடிக்கும். அதுவும் மாதத்தில் ஒரு ட்ரிப்பு தான் கழுவுறது. எல்லா நேரம் கழுவுறது இல்லை. ஏதாவது மாதத்தில் ஒரு ட்ரிப்பு இல்லை 2 ட்ரிப்பு கழுவுவார். நமக்கு ஒரு வாரத்தில் 3 டைம் கழுவ வேண்டியிருக்கு. 6 வண்டியும் எப்படி இருக்கும். மேடத்தோடைய மகன் வர சொல்லியிருக்காங்க ஸ்கூல் பிக்கப் பண்ணுறதுக்கு. டியூஷன் முடிஞ்சிரு 9 மணிக்கு 8:40 ஆகுது. இப்போ போய்ட்டு மேடத்தோடைய மகளை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனேன். டைம் 10 மணி ஆச்சு. ஸ்கூல் எடுக்க போனோம் பார்த்தீங்களா. அங்கேருந்து போயிட்டு ஒரு காஸ்மெட்டிக் அங்கே போனாங்க. அங்கேருந்து மறுபடியும் ஹோட்டலுக்கு போனாங்க. ஹோட்டல்லேருந்து அப்படி சுற்றி முடிஞ்சு லாஸ்ட்டில் நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு நமக்கு ஏதோ பர்கர் ஏதோ வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எங்கேயாவது மறுபடியும் போயிட்டு டூட்டிக்கு போயிட்டு தான் சாப்பிட்ணும். ஆனால் மேடம் வந்து ரெடியாக இருக்காங்க வீட்டில். அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு இப்போ போகணும் வெளியில். அதான் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன். பெட்ரோல் ஃபுல்லாக அடிக்க சொல்லியிருக்கேன். எவ்வளோ வந்து 150 ரூபாய்க்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் வேலுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே சின்ன குழந்தை ஒன்று, கை குழந்தை இருக்குது. மேடத்தோடைய மக வீட்டுக்குள்ளே உடம்பு சரியில்லை போல். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். பின்னாடி பார்த்தீங்களா அது ஹாஸ்பிட்டலு. வந்து இறக்கி விட்ருக்கேன். உள்ளே போயிருக்காங்க பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு வந்தோடனே கிளம்ப வேண்டி. வீட்டில் போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து இதில் வந்து ஜூஸ் வேறு இருக்குது அப்படின்னா இப்போ இங்கேயே சாப்பிட்றலாம். எதுக்கு வெயிட் பண்ணேன். 10:45 ஆகுது. போக வரைக்கும் தண்ணி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஜூஸ் இருக்கிறதுனால சாப்பிட்றலாம். எங்கேயே சாப்பிட்றலாம். பர்கரு கூலிங்காக ஆயிடுச்சு. அதில் கூலிங்கோட வச்சு என்ன பர்கர்னு தெரில. மட்டன் பர்கர் சாப்பிட்டுட்டு இங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன கொஞ்சம் ஏங்கழிச்சு போக வரைக்கும். சூப்பராக இருக்குது. ஓகே சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணுறேன். நம்ம தமிழர்கள் தான் சுகர் செக் பண்ண வந்தாங்களாம். அது இன்னேரத்தில் வந்து செக் பண்ண வந்திருக்காங்க. சுகர் செக் பண்ணுறது காலையில் சாப்பிடாம வந்து செக் பண்ணணும். அடுத்து காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து ஒரு ட்ரிப் செக் பண்ணேன். அப்போ தான் அக்யூரேட்டாக தெரியும். இந்த டயத்தில் இவர்களுக்கு மோஸ்ட்லி இப்போ தான் சரியாக கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கும். வந்து செக் பண்ண வந்தாங்களாம். ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே காட்டலையா, எதுவுமே எல்லாம் நார்மல் அப்படின்ட்டு இருக்கான். அதான் திரும்பி போயிட்டுருக்காப்புல. இன்றைக்கி ஒரு டியூட்டி இதோட முடியுது. டைம் வந்து 11:15 ஆகுது. ரூமுக்கு வந்தாச்சு டியூட்டி முடிச்சுட்டு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய், குட் நைட்.